லெமனை யூஸ் பண்ண உடனே அதனோட தோலை தூக்கி போடுறவங்களா நீங்க? அப்போ ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணி இதை கவனிங்க. லெமன்ல என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்கு? லெமனை சாப்பிட்டாலோ லெமனை நம்ம அப்ளை பண்ணாலோ அதனால ஏற்படுற நன்மைகள் மட்டும்தான் இருக்கு. அதனால அந்த ஜூஸை மட்டும் எடுத்துக்கிட்டு பல்ப்பை மட்டும் எடுத்துக்கிட்டு தோலை தூக்கி போடுற அந்த அநியாயமான வேலையை செய்யலாமா? எலுமிச்சப்பழ ஜூஸ்லையும் பல்ப்லையும் எந்த அளவுக்கு விட்டமின்ஸ் அண்ட் நல்ல விஷயங்கள் இருக்கோ அதே அளவுக்கு அதனுடைய தோல்லையும் நல்ல விஷயங்கள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த தோலை எடுத்து உங்களோட ஷூஸை நீங்க நல்லா ரப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை சன்ஷைனில் வைங்க. உங்களோட ஷூஸ் அவ்வளோ பளபளப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் ரெஃப்ரிஜரேட்டர்லேருந்து பேட் ஓடர் வருதா, அந்த ஓடர் போகணும் அப்படின்னா லெமன் பீலை எடுத்து உங்களோட ஃப்ரிட்ஜில் மூளைக்கு வைங்க. அண்ட் இந்த லெமன் பீலை சுடுதண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு அதில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா போட்டு ஸ்டீல் அயன் இந்த மாதிரி எதை வேணாலும் நீங்கள் சுத்தம் பண்ணலாம். அதோடைய ரஸ்ட் எல்லாமே போய் சுத்தமாகும். உங்களோட மைக்ரோவேவ் அவன் ரொம்ப உள்ள கிரீஸியாக இருக்குது அப்படின்னா இந்த லெமன் பீல்ஸ் ஒரு 4-5 ஒரு சின்ன பவுலில் போட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை உங்களோட மைக்ரோவேவ் அவனில் வச்சு ஒரு 30 to 40 செகண்ட்ஸ் வரைக்கும் ஆன் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கிரீஸியாக இருக்கிற மைக்ரோவேவ் அவன் இப்போ கொஞ்சம் ஊறி இருக்கும். அதை நீங்கள் வெட் கிளாத்தோ இல்லை ட்ரை கிளாத்தையோ வச்சு க்ளீன் பண்ணலாம். க்ளீன் ஆகிடும்.